ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டால் நேற்று நம்மளோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி அடி வாங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே டயட்டை எப்படி ப்ராப்பராக எடுத்து நம்மளோட கேலரிஸ் பர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே எல்லாமே அவங்களோட ஹங்கரை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் அவங்க டயட்டை குவைட் பண்ணுறது. ஸோ எவ்ரி மீலுக்கு முன்னாடி ஒரு 500 ml to 600 ml ஆஃப் வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு நம்மளோட டயட்டை கண்டினியூ பண்ணோன்னா நம்மளோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னி ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட டயட் 100% க்ளீனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 20% உங்களோட ஜங்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பர்கர், பீஸா, ஆயில் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே ஆட் பண்ணிவிட்டு அனதர் 80% பேலன்ஸ்டு மீல் எடுத்தோன்னா நம்மளோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா இன்றைக்கி டே 64 டயட் சப்ளிமெண்ட் இல்லாமல் 10 kg ஃபேட்டை மட்டும் எப்படி குறைக்கலாங்கிறது. ஸோ இன்றைக்கும் இன்னும் உடம்பு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரே வருஷமாக லிட்டில் வார்ம் அப்ஸ் ட்ரை பண்ண முடியல. ஸோ எக்ஸாக்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நேராக போய் ரெஸ்ட்டுக்கு போனேன் சிம்பிள் எடிட்ஸ் முடிச்சுட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாய்.